எகிப்து நாட்டில் முன்னாடி ஒரு பழக்கம் இருந்ததான். அங்கே உள்ள வணிகர்கள்லாம் என்ன பண்ணுவாங்களாம், அந்த கடை தெரு இருக்கும் இல்லையா, வரிசை எந்த பக்கமும் அந்த பக்கமும் கடைகளாக இருக்கும். அந்த வணிகர்கள் என்ன பண்ணுவாங்க, காலையில் கடையை திறந்த உடனே ஒரு நாற்காலியை தூக்கி கடைக்கு வெளியில் வச்சுருவாங்க. எல்லா கடைக்காரங்க ஒரு நாற்காலியை தூக்கி கடைக்கு வெளியில் வச்சுருவாங்க. போனி வரும்ல, வாடிக்கையாளர் வந்து பொருள் வாங்கின உடனே அந்த நாற்காலியை தூக்கி உள்ளே வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் 2வது போனி பண்ணுறதுக்கு ஒரு வாடிக்கையாளர் வருவார்ல, அந்த கடை ஓனர் வெளியில் வந்து எட்டி பார்ப்பார். அந்த தெருவில் எங்கேயாவது நாற்காலி இருக்குதான்னு பார்ப்பார். ஏதாவது 4வது கடையிலையோ 5வது கடையிலையோ ஒரு நாற்காலி இருக்குன்னு வைங்க, இவர் அந்த வாடிக்கையாளர்கிட்ட சொல்லுவார், நான் ஏற்கனவே வாடிக்கையை முடிச்சுட்டேன், நான் அந்த கடைக்காரர் இன்னும் வியாபாரத்தையே தொடங்கலை, தயவு செஞ்சு இந்த ஒரு தடவை அவர்கிட்ட போய் வாங்கிக்கோங்களேன். என்னுடைய சக வியாபாரி இன்னும் வியாபாரத்தையே தொடங்காமல் இருக்கும்போது நான் மட்டும் லாபம் சம்பாதிக்க வேண்டும் என்று நினைப்பது அறம் இல்லை என்று அந்த வணிகர்கள் யோசித்திருக்கிறார்கள். இதுதாங்க வியாபாரம், இதுதான் வணிகம். நான் மட்டும் ஜெயிக்கணும், நான் மட்டும் முன்னேறணும், நான் மட்டும் மேலே போகணும் அப்படின்னா இந்த பூமி என்ன ஆகும்? ஒருத்தர் மட்டும் மேலே மீதி உள்ளவங்க கீழே அப்படின்னா அந்த சமத்துவம் கெட்டு போய் நான் ஒரு நாள் மேலே இருக்கிறவங்களுக்கே பிரச்சனை வந்து சேரும். கொஞ்சம் எல்லாரும் கை கோர்த்து, நான் ஒரு படி போகிறேன்னா நீ ஒரு படி ஏறி வா, நான் 3வது படிக்க போகிறேன்னா நீ 2வது படிக்கு வா என்று ஒருவரை ஒருவர் ஆதரித்து அரவணைத்து எங்கே வியாபாரம் நடக்கிறதோ அந்த ஊர், அந்த நாடு, அந்த உலகம்தான் அமைதியான மகிழ்ச்சியான ஒரு உலகமாக இருக்கும்.